மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி நல்ல ஸ்பைசியாக சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை எப்படி ஸ்பைசியாக சூப்பராக பண்ணலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். முதல்ல இந்த உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 2 துண்டுகளை அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குக்கரில் வேக வச்சிடலாம். 2 விசில் விட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா கிழங்கெல்லாம் நல்லா குழஞ்சி போயிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உருளைக்கிழங்குலாம் வெந்துருச்சு. இது தண்ணி நல்லா ஆறின பின்னாடி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா 4 பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடான பின்னாடி இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும். கடுகு வெடித்த பின்னாடி இதில் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுறலாம். அப்புறமா 10 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது லைட்டாக அந்த ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும், அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம பூண்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். பூண்டு வதங்கின பின்னாடி 4 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து இது கூடவே ஒரே ஒரு தக்காளி பழம், இது சின்ன தக்காளி பழம் எடுத்திருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா மசிய வதங்கணும், அதனால் நம்ம தக்காளியை மூடி வச்சு வதக்கி விட்டுக்குவோம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு. ஏற்கனவே வெங்காயம் வதக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு பார்த்து போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து கலந்துடலாம். இதை மூடி வச்சு மிதமான சூட்டிலே வேக வச்சிடலாம். இந்த மிளகாய்த்தூள் மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனைலாம் போகணும். எண்ணெயெலாம் லைட்டாக அந்த மாதிரி மேலே பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்துருச்சு, அதனால் கிளறும் போது உடையாத அளவுக்கு மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்குவோம். இந்த மாதிரி மெதுவாக கிளறி விட்டுக்கணும். கேஸை சிம்லேயே வச்சு இந்த மசாலா கூட இந்த உருளைக்கிழங்கு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இன்றைக்கி நான் பண்ண உருளைக்கிழங்கு மசாலா 4 பேர் சாப்பிட்லாம். இது வெரைட்டி ரைஸ், அப்புறம் தயிர் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கடைசியாக வெட்டி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான ஸ்பைசியான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.